எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கையில் நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றது. உற்பத்தி, ஏற்றுமதி, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தனது தனித்துவமான இடத்தை 5 ஆண்டுகளாக பெற்றுள்ளதை நாம் அத்தனை பேர் இன்றைக்கு அறிவோம். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு, 2030ற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய எங்களுடைய தொழில்துறை பயணமானது 2024-25 ஆண்டிலே இந்தியாவிலேயே எங்கேயும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக 19% என்ற பொருளாதார வளர்ச்சியை, இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதித்து காட்டிய திராவிட மாடல் அரசு. முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்ல, அவற்றை வேலைவாய்ப்புகளாக மாற்றுவது, தொழில் வளர்ச்சியை மாவட்டங்கள் தோறும் விரிவுபடுத்துவது, எதிர்காலத்திலே தொழில்களுக்கு வேண்டிய தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் காரணமாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தொழில்துறையிலே உச்சத்தை எட்டியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு கிட்டத்தட்ட 12.37 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது தமிழ்நாடு அரசு. அந்த சாதனையை புரிந்தது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தியிலே முதலிடம், ஆடைகள் உற்பத்தியிலே முதலிடம், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியிலே முதலிடம், கணினி மற்றும் ஒலிக்கருவிகள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், பிற போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், மின்னணுவியல் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் 41.23%. இப்படி தொழில்துறையிலே தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை கடந்த 5 ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்கள் நடத்தி, அதன் மூலமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையிலே 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலமாக 6,64,181 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2021 முதல் 26 வரை கிட்டத்தட்ட 12 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களே நேரடியாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மட்டும் 69 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 34,013 கோடிகள் இங்கே முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2024 முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட 633 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே 526 முதலீடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவது என்பதோடு அந்த துறை நின்றுவிடக்கூடாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலீடாக மாற்றுவதில்தான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை திராவிட மாடல் அரசு 5 ஆண்டுகளே சிறப்பாக செய்துள்ளது. இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாத சாதனைகளை இந்த தொழில்துறையில் கடந்த 5 ஆண்டுகளிலே முதலீடுகளை கொண்டு வந்தது திமுக அரசு. கிட்டத்தட்ட 526 முதலீடுகள், இது கிட்டத்தட்ட 84%. அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எம்ஓயூக்கள் முதலீடுகளாக டிரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் பண்ணப்பட்டது 84%.
மொத்தமாக 1192 முதலீடு ஒப்பந்தங்கள் மூலம் 873 முதலீடுகள் கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 73%. இது இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலீடாக மாற்றியது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுதான் அதிகபட்சமாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல வளர்ந்த புறநகர் பகுதிகளில் படித்த இளைஞர்களுக்கு ஐடி சர்வீஸ் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அங்கே வளர்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியாவிலே முதலில் எங்களுடைய தலைவர்கள் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். டைடல் பார்க் திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய கலைஞர் அவர்கள் முதலிலாக. இன்றைக்கு புதிதாக வளர்ந்து வரும் நகரங்களிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் மாநகர பெரிய பெரிய மாநகராட்சி மட்டுமல்ல, தென்மண்டலங்களிலே டெல்டா மண்டலம் என்று சொல்லி தூத்துக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 இடங்களிலே இந்த நியோ டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்று நம்முடைய தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு தொகுதியில் உள்ளது. எங்களுடைய அரசு கொண்டு வந்த நாகர்கோவில் பகுதியிலே நியோ டைடல் பார்க் என்ற திட்டம் ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்களால் பிப்ரவரி மாதத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு பணிகள் தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு 3 மாதம் ஆகிட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. அது டிக்டோ நிறுவனம் தான் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் நான் கருதுகின்றேன். அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது பணம் இல்லை, எனவே நாங்கள் இன்னும் பணியை தொடங்கவில்லை, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு விட்டது, அரசாங்கம் என்றைக்கு டைடல் பார்க்கு பணத்தை கொடுக்கின்றார்களோ மறுநாள் உங்கள் பணியிடத்தில் வேலையை தொடங்கி விடுவோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த அரசை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம், இது 600 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடம். நாகர்கோவில் பகுதி என்பது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது எந்த தொழிற்சாலை வர முடியாத இடங்கள் பற்றாக்குறை உள்ள மாவட்டம். எங்கே தொழிலுமே அங்கே வர முடியாது. மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்தை தேர்வு செய்துதான் இந்த நியோ டைடல் பார்க்கை எங்களுடைய தலைவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்கே எந்த சட்டமன்ற உறுப்பினர் 6 தொகுதியிலும் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறவில்லை, இது மாற்று கட்சி வெற்றி பெற்று என்ற எண்ணத்தெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு இளைஞருடைய அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி என்ன இருக்கிறதா அவங்க சொன்னாங்களா? நீங்கள் தெரியல வந்துடக்கூடாது என்ன இல்லை, நீங்கள் பரவாயில்ல எடுத்துருங்க. நீங்கள் அந்த இளைஞருடைய வேலைவாய்ப்பை எதிர்காலத்தில் கருத்திலே கொண்டு அதற்கான நிதியை உடனடியாக டைடல் பார்க்கு டிட்கோ மூலமாக ஒதுக்கீடு செய்து அந்த பணியை உடனடியாக தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 13 புதிய கொள்கைகளை தொழில்துறை வெளியிட்டது. அது உங்களுடைய கொள்கை ஒழுக்க குறிப்பிலும் இருக்கின்றது. நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை, உயிர் அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை, காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை, சரக்கு போக்குவரத்து கொள்கை, பொது தனியார் கூட்டாண்மை கொள்கை, பொம்மைகள் உற்பத்தி, சுழற் பொருளாதாரம், சேமிப்பு கிடங்கு, கடல் போக்குவரத்து உற்பத்தி மற்றும் கடல்சார் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட புதிய கொள்கைகளுடன் எங்களுடைய அரசு சிறப்பாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து சாதனையை படைத்துள்ளது. 2021 தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது சிப்காட் கிட்டத்தட்ட 32,525 ஏக்கரில் 24 சிப்காட் நிறுவனங்களோடு நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 12 புதிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 54 தொழிற்பூங்காக்கள் சிப்காட் 50,059 ஏக்கரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் எங்களுடைய 5 ஆண்டு கால சாதனை, வேறு எங்குமே நிகழ்த்தவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் ஆட்சியில் தான் முதல்ல 2021 ஜூலை 20ஆம் தேதி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 24 துறைகள் சார்ந்த 100 சேவைகள். ஒரு தொழில் தொடங்க ஒரு நிறுவனம் வருகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், அனைத்து சேவைகளையும், அனைத்து அனுமதிகளையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு நீங்கள் கூட 3.0 ஒன்றை நாங்கள் தொடங்க போவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். அதை டிஜிட்டலாக நீங்கள் போட போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அது முதல் தொடங்கியது நாங்கள் தான் தொடங்கி அதன் காரணமாகத்தான் இவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க முடிந்தது. ஒரே இடத்தில் நாங்களுக்கு அனுமதி கேட்ட உடனே கொடுத்த காரணத்தால் தான் விரைவாக அந்த எம்ஓக்கள் எல்லாம் இன்றைக்கு முதலீடுகளாக தமிழ்நாட்டிலே மாற்றப்பட்டது என்பதை நான் இங்கே பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறையின்படி இந்தியாவிலே மற்ற மாநிலங்களோடும் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய சதவீதம் மிகவும் அதிகம். தொழில்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர்
இதில் வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர் 43% தமிழ்நாட்டில் மட்டுமே பணிபுரிகின்றால் என்ற சாதனையை தமிழ்நாடு அரசு படைத்துள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழிலாளர் நலன், கட்டுமான அனுமதி, வணிக நுழைவு மற்றும் நில நிர்வாகம் ஆகிய பிரிவுகளில் சிறப்பான சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக தமிழ்நாட்டிற்கு டாப் அச்சீவர் என்ற விருது 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதுபோல கடலோர மாநிலங்கள் பிரிவில் தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக தமிழ்நாடு அச்சீவர் அந்தஸ்தை பெற்றது. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இந்தியாவின் முதல் மல்டி பார்க்ஸ் அமைப்பதற்கான முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் உங்களுடைய கொள்கை பரப்பு குறிப்பில் இருக்கின்றது. உலக முதலீட்டாளர் கூட்டத்தில் உலக முதலீட்டு மன்ற கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றத்தை வெற்றிகரமாக ஊக்குவித்து பசுமை ஹைட்ரஜன் மின்சார வாகனத்துறையில் பில்லியன் கணக்கான முதலீடுகளை ஈர்த்ததற்காக ஐநா சபை முதலீட்டு ஊக்குவிப்பு விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சகத்தால் ஆசிய ஒசியானியா பிராந்தியத்திலேயே சிறந்த முதலீட்டு ஊக்குவிப்பு முகப்பேங்கான விருது அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்று எங்கள் ஆட்சியிலே தொழில்துறை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற அந்தஸ்தை பெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது எல்லாமே உங்களுடைய கொள்கை வகுப்பு குறிப்பிலே நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் கடந்த ஆட்சி காலத்திலே இந்தந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டது, இந்த விருது எல்லாம் வழங்கப்பட்டது, இவ்வளவு சிப்காட் தொடங்கப்பட்டது, இவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, இவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். அதை நோக்கிய உங்களுடைய பயணமும் கூடுதலாக எதையே செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லாவிட்டால் கூட அதை நோக்கிய பயணம் இருக்கும் என்று சொன்னீர்கள். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 13/8/2026 ஒரு ரகசிய முதலீட்டாளர் மாநாட்டை ஒன்று கூட்டினீங்க. ப்ரெஸ் எல்லாம் உள்ள விடலை. அந்த மாநாட்டில் ஒரு 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடப்பட்டு அதில் 67,452 கோடி முதலீடு வந்ததாக தெரிவித்தார். ரகசிய பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசிய என்ற வார்த்தை புறம்பானது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்துடலாம். உறுப்பினர் ஆஸ்டின். அதே போல 4/6/2026 மற்றும் 9/7 எல்என்டி மற்றும் விக்ரம் சோலார் நிறுவனங்கள் மூலம் கோடி முதலீடு வந்ததாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இப்போதெல்லாம் 97 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றீர்கள் சொல்கிறீர்கள். இதில் எத்தனை நிறுவனங்கள் புதிதாக போடப்பட்டது? எங்களுடைய கணக்குப்படி இதில் பல கிட்டத்தட்ட 75-80% மேலுள்ள நிறுவனங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே தொழிலை தொடங்கி அல்லது எங்கள் ஆட்சிக்கு முன்பேய தொழிலை தொடங்கி இங்கே முதலீடு செய்து தொழில் செய்துக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷனை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதிய தொழிலை இங்கே கொண்டு வந்ததாக கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன். நீங்கள் பதில் வரையில் அதுக்கு ஏதாவது வழக்கம் இருந்தால் கூட நம்முடைய அமைச்சர்கள் சொல்லலாம். மீது எல்லா மாநில ஆட்சியிலே நம்முடைய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த முதலீட்டாளர்களுடைய நிறுவனங்களுடைய எக்ஸ்பான்ஷனாகத்தான் நான் இந்த 1 லட்சம் கோடி முதலீட்டை நான் இங்கே பார்க்கிறேன். இதில் பெரும்பாலான நிறுவனங்களுடைய தலைவரும் தொழில்துறை அமைச்சரும் பேசி தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 30 நாள்ல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. மாண்புமிகு உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்டின் பேசு. முடிச்சிடறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசியம் என்ற வார்த்தை மட்டும் நீக்கிறது அவங்க சொன்னது. சரி. உறுப்பினர் ஆஸ்டின். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை இருக்கின்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கூட கிட்டத்தட்ட 3 மாத காலத்திலே 44,36,000 கோடியாக திட்ட முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ முதலீட்டு மாநாடை கடந்த 13ஆம் தேதி போட்டீங்க. ஜூலை 31 முதல் காலாண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு 4 ஸ்டேட் 4 மாநிலத்தில் ஒரு ஒப்பீடு நமக்கு வெளிவந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே இருந்த காலாண்டு, அதாவது போன 21 இருந்த காலாண்டுக்கும் இப்போ 26 இருக்கக்கூடிய முதல் காலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 2,232.53% அதிகரிச்சிருக்கு. ஜூலை 31 3 மாதத்தில் காலாண்டில். கேரளாவில் முந்தைய காலாண்டை விட 294.94% முந்தைய காலாண்டை விட தொழில் முதலீடு அதிகரிச்சிருக்கு, வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில், இதெல்லாம் நம்ம ஸ்டேட் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நடந்த மாநிலங்கள். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில்
நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு, சரிந்திருக்கிறத யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளே எங்களுடைய மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவங்க சொல்லட்டும், பதில் சொல்லு. அவர் குற்றச்சாட்டு வந்து பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது வந்து ஒரு நீங்க காசு கொடுத்தா எதனாலும் எழுதிப்பாங்க, அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர் 1.5 ட்ரில்லியனை வந்து ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை வந்து இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க.